பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 நிகழ்ச்சி தற்போது 88 நாட்களை கடந்து ஒளிபரப்பாகி வருகிறது. இந்த நிகழ்ச்சி இன்னும் 2 வாரங்கள்ல முடிவடைய இருக்கிறது. இதுல தற்போது ரயான், ராணோ, முத்துக்குமரன், அருண் பிரசாத், விஷால், தீபக், பவித்ரா, மஞ்சரி, சௌந்தர்யா, ஜாக்லின் ஆகிய 10 போட்டியாளர்கள் களத்தில் இருக்கிறாங்க. இவர்கள ஒருவருக்கு தான் பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 டைட்டில் கிடைக்க போகிறது. பிக் பாஸ் நிகழ்ச்சியில போட்டியாளருக்கு வாரம் வாரம் பல்வேறு டாஸ்க்கள் வைக்கப்படும். அதுல மிக முக்கியமான டாஸ்க் தான் டிக்கெட் டு ஃபினாலே. இந்த வாரம் முழுக்க நடந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல மொத்தம் 10 போட்டிகள் நடத்தப்பட்டன. அதுல யார் அதிக புள்ளிகள் பெற்று முதலிடத்தில் இருக்கிறார்களோ அந்த போட்டியாளர் நேரடியாக ஃபைனலுக்கு செல்லும் வாய்ப்பை பெறுவார்கள். மொத்தம் 5 நாட்கள் இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் நடத்தப்பட்டது. இதுல நேற்று வரை இந்த டாஸ்க்ல ரயான், விஜய், விஷால், முத்துக்குமரன் ஆகிய 3 இடையே தான் கடும் போட்டி நிலவி வந்தது. ஆனால் நேற்று நடைபெற்ற டாஸ்கின் 1ல நிலைமை அப்படியே தலைகீழாக மாறியது. அதுல விஷால், பவித்ரா, ஜாக்லின் மற்றும் அருண் பிரசாத் ஆகிய 4 பாயிண்டுகள் மொத்தமாக பறிபோயின. இதனால இவர்கள் 4 0 புள்ளிகளுக்கு சென்றாங்க. அவர்களின் புள்ளிகள் அனைத்தும் மற்ற போட்டியாளர்கள் பகிர்ந்து எடுத்துக்கொண்டாங்க. பின்னர் மஞ்சரிக்கு வந்த போன் டாஸ்க்ல அவர் தலையை கலரிங் செய்ய ரயானை தேர்வு செய்ததால் அந்த டாஸ்க்ல வென்றதன் மூலம் ரயானுக்கு 2 புள்ளிகள் கிடைத்தது. அந்த 2 புள்ளிகள் கேம் சேஞ்சராக மாறி இருக்கிறது. இதனால டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்களின் முடிவில் ரயான் 21 புள்ளிகளுடன் வெற்றி பெற்று இருக்கிறார். இவருக்கு அடுத்தபடியாக 2வது இடத்துல முத்துக்குமரன் இருக்கிறாங்க. அவருக்கு 19 புள்ளிகள் கிடைத்திருக்கின்றன. இதன் மூலம் பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ல முதல் ஆளாக ஃபைனலுக்கு நுழைந்திருக்கிறார் ரயான். ஒருவேளை இந்த வாரம் நடைபெறும் எலெக்ஷன்ல ரயான் எலிமினேட் ஆனால் அவருக்கு அடுத்த இடத்தில் உள்ள முத்துக்குமரனுக்கு டிக்கெட் டு ஃபினாலே கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.